இப்போ பரபரப்பா பேசிட்டு இருக்க விஷயம் திமுக அமைச்சர் நேரு அவர்கள் 1024 கோடி ரூபாய் லஞ்சமா பெற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது திமுக தரப்புல இருந்து நேரு, ஆர்.எஸ். பாரதி உட்பட அவங்களே சொல்றாங்க அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல, தப்பே நடக்கல அப்படின்னு. ஆனா இப்ப அவங்க மேல வழக்கு வரப்போகுதுன்னு சொல்றாங்க. தாவேக்கா இன்னும் வலுவாவே எதிர்க்கலாமே. ஏன் ஒரு அறிக்கையோட விஜய் நிப்பாட்டிட்டாரு? ஏன்னா இன்னைக்கு இந்த ஊழலை எதிர்த்து ஊழல் புகாருக்கு ஆளாயிருக்கிற அமைச்சர் பதவி விலக வேண்டும் அல்லது பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்று குரல் எழுப்புவதற்கு அருகதையுள்ள குவாலிஃபைடு பொலிட்டீஷியன் தமிழ்நாட்டுல ஒருத்தர் சொன்னா அது திரு விஜய் தான். இத அதிமுக ஆட்களாலோ அல்லது வேறு எந்த கட்சியாலையும் காங்கிரஸோ பாஜகவால எழுப்ப முடியாது. ஏன்னா எல்லாருடைய கபோர்ட்லயும் ஸ்கெலட்டன்ஸ் ஆர் தேர். விஜயை பொறுத்தவரையில ரொம்ப துணிச்சலான ஸ்டேட்மெண்ட் தான் நான் நினைக்கிறேன். நான் எதிர்பார்க்கல. ஆனா அதோட நிக்காம அடுத்த கட்டத்துக்கு போனோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அவங்க என்ன வியூகம் வகுத்திருக்காங்கன்னு தெரியாது. பட் இந்த புகாரை பொறுத்தவரையிலங்க இது ஒரு காட் சென்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா தான் பாக்குறேன் தாவேக்காவுக்கு. ஏன்னா தாவேக்கா தன்னை தூய சக்தி என்று சொல்லிக் கொள்வதோடு நிற்காமல் நாங்க லஞ்சம் லாவண்யமற்ற ஊழலற்ற நிர்வாகத்தை நாங்க இது பண்ணுவோம், தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுப்போம்னு ஒரு சபதம் ஏற்று இருக்கிற நேரத்துல இந்த பொன்னான வாய்ப்பை அவங்க பயன்படுத்திக்கணும்ன்றத நானும் ஆமோதிக்கிறேன். கரெக்ட் தான்.